ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பரிகாரம் தொடர்பான சில செய்திகள். பொதுவாகவே பரிகாரம் ஒருத்தவங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் மறைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 இயங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த தலைமுறையை கடுமையாக பாதிக்குங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறோம். அடுத்தது நீங்கள் ஏதாவது எளிய பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மனசில் தான் இருக்குது தவிர புத்தகங்கள்லேயும் கிடையாது, இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லேயும் கிடையாது. சொல்லுவாங்கள்ல, பொன்னை வைக்கக்கூடிய இடத்தில் பூவை வைத்து பார்ப்பது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யலாம். கோயிலுக்கு போகலாம், கற்பூரத்தை கொளுத்தலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களே உங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கு உகந்தவை. சொல்கிறோம்ல, ஒரு கிரகம் உயிருள்ள பொருள்லையும் இருக்கும், உயிரற்ற பொருள்லையும். கிரகங்களோட தாக்கம் இல்லாத பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் நினைக்கக்கூடிய துன்பங்களை அளவிட்டு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம பார்க்குறோம். கேது 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய வரமாக எடுத்துக்கலாம். மற்ற இடங்களில் இருந்தால் அது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட கேது எந்த கிரகத்தோட சேர்க்கை பெற்றிருக்கோ அந்த கிரகத்தோட இயக்கத்தை தடை பண்ணுது, தடுத்து நிறுத்துது, வேகத்தை குறைக்குது. இன்னும் சில இடங்களில் அதுக்கு எதிரான திசையை நோக்கி பயணிக்க விட்டுடுது. அதனால் என்ன பண்ணால், இப்போ கேதுவை ஒட்டி மற்ற கிரகங்களோடு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லலாம். இந்த கேது அப்படிங்கிறத நீங்கள் என்னென்ன கடவுள்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில சித்தர்கள் எடுப்பாங்க, விநாயகர்கள் எடுப்பாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த கேதுவுக்கு முக்கியமான காரகத்துவம்னு பார்க்கும்போது மருத்துவம் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் இருக்குது. மருத்துவத்தை பற்றி பேசும்போது சூரியன் ஒரு மருத்துவ கிரகம், செவ்வாய் ஒரு மருத்துவ கிரகம், கேது ஒரு மருத்துவ கிரகம். இந்த கேது எந்த கிரகத்தோடு சம்மந்தப்படுதோ அது சம்மந்தப்பட்ட மருத்துவத்துக்கு உதவி செய்தால் கூட உங்களுக்கு அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது சூரியனோட கேது சேர்க்கை பெற்றிருந்தால், பொதுவாக நம்ம சூரியனோட கேது சேர்க்கை பெற்றிருந்தால் அதை கிரகண தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவோம். இதற்கான பரிகார விஷயங்கள் சில கோயில்கள் அந்த கிரகண நேரங்களில் செய்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். இது ஒரே வரி தான். அடுத்தது இந்த சூரியனுங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுங்கிறது அரசனை குறிக்கும், தந்தையை குறிக்கும். இன்னும் முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகளில் கண்களை குறிக்கக்கூடியது ஒரு முக்கியமான அமைப்பு. பொதுவாக கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின் போது சுக்கிரனை எடுத்தாலும் சூரியனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த சூரியனோட கேது சேர்க்கை பெற்றவர்கள் பொதுவாக யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா, கண் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த கண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை ஒத்துக்கலாம். கஷ்டப்படுறவர்களுக்கு, எல்லாருக்கும் வசதியானவர்களுக்கு போய் வாங்கி கொடுக்குறது முக்கியம் இல்லை. ஒரு கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்தது ஒரு கண்ணாடி போட்டுக்கொண்டா அந்த மூக்கு கண்ணாடியோட விலையை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கண் பரிசோதனை பண்ணிக்கிறாங்கல்ல பல இடங்களில். கண் பரிசோதனை பண்ணுறவங்க வயசானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள கண் பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போய் இலவச முகாம்கள் கூட நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அடுத்தது அவங்களுக்கு தேவையான கண் மருத்துவம் தொடர்பான அந்த மருந்து சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம், உங்கள் பட்ஜெட்டுக்கு உட்பட்டு. இதுதான் சூரியன் கேது சேர்க்கைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல பரிகாரமாக இருக்கலாம். அடுத்தது சந்திரன் கேது சேர்க்கை அப்படின்னு வரும்போது இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? அப்போ சந்திரன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பார்த்துக்கலாம்னா, ஒரு பெண்ணாக பார்க்குறோம். தாயை பார்க்கலாம், தாயை வயதில் இருக்கக்கூடிய பெண்களையும் பார்த்துக்கலாம். சில இடங்களில் மாமியார் நிலையில் இருக்காங்கல்ல, இது மூணுமே சந்திரன் எடுத்துக்கலாம். வயதான முதிர்ந்த பெண்மணிகளுக்கு, அம்மா வயதில் உள்ள பெண்மணிகளுக்கு தேவையான மருத்துவ செலவு அது எல்லாருக்கும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையிலே கஷ்டப்படுறவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவிகளை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அது எந்த விதமான மருத்துவமாக கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து செவ்வாயோடு கேது சேர்ந்திருந்தால் இதுவும் மருத்துவ கிரகம், அதுவும் மருத்துவ கிரகம். நல்லா எடுத்துக்கோங்க. அப்போ மருத்துவத்தை சார்ந்தே நீங்கள் எல்லாருக்கும் பண்ணும்போது அது ஒரு வகையில் பலன் தானே கொடுத்துருது. அப்போ இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை எடுத்துக்கலாம். செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம சகோதரக்காரகன்னு எடுக்கிறோம். நம்ம கூட பிறந்த அண்ணன், தம்பி, சித்தப்பா, அந்த பெரியப்பா வகையில் உள்ள அந்த பங்காளிகள் யாராக இருந்தாலும் சரி, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் யாராக இருந்தாலும் சரி. அப்போ செவ்வாயும் கேதும் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலான்னா, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதற்கான உதவி செய்வது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சாதாரணமாக அந்த பிளட் பேங்க் சில பேர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இரத்த குருதி கொடை, அது தமிழில் நல்லா சொல்லணுன்னா குருதி கொடை அப்படிம்பாங்க ரத்த தானத்தை. இந்த ரத்த தானம் பண்ணுறவங்க நம்மளால் முடிஞ்சதுன்னா, சில பேரால் எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல,
உங்களால் முடிஞ்சதுன்னா இரத்த தானம், அது யாரோ ஒரு உயிரை காப்பாற்றும். அதே போல் இரத்த தானம் செய்வதற்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடிய சிலர் வந்து ஒரு அவசரத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிடலாம். யாருக்கும் எனக்கு இந்த குரூப் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு போய் நீங்கள் தானம் கொடுக்கறது வந்து இந்த செவ்வாய் கேதுக்குரிய அந்த பரிகாரம் வந்து பெஸ்ட்டு பரிகாரமாக அமையும். அடுத்தது புதனோட கேது சேர்ந்தால் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதன்கிறது கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதை முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது புதனுக்கு என்னென்ன காரகத்துவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து புதன் அப்படின்னாலே கன்னி தானே, நம்ம கன்னி ராசிக்குரிய கிரகம் மட்டும் இல்லை. புதன்னாலே ஒரு நாட்டோட இளைஞர்கள், இளம்பெண்கள், அந்த இளைஞர் சக்தி, இவர்களுக்கு தேவையான என்ன உதவியை செய்யலாம்? மருத்துவ உதவி செய்யலாம். அடுத்தது குருவோட கேது சம்மந்தப்பட்டால், இதுவும் நம்ம என்ன சொல்லுவோம், குருவோட கேது சம்மந்தப்படும் போது குருவோட தன்மையும் அதுக்கு எடுத்துரும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தைகள் மருத்துவமனைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைகள் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். நம்மளே ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரங்கள் வரும்ல, இந்த குழந்தை வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த சைல்டு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்திங்கன்னா அங்கேயும் சில குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களோட குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது பார்ப்போம். சுக்கிரனோட கேது சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுப்போம். சுக்கிரனோட கேது சம்மந்தப்பட்ட தெரியும், சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பெண் தான, மனைவி, கலத்திரக்காரகன்னு எடுக்கிறோம். அதோட கேது சம்மந்தப்பட்டதுன்னா என்ன நடக்கும்? அப்போ பெண்கள், நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்கள், அதாவது வந்து கொஞ்சம் அந்த மருமகள் ஸ்டேஜ், சந்திரன்னா மாமியார் ஸ்டேஜ்னு எடுத்துக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன்னா மருமகள் ஸ்டேஜ்னு எடுத்துக்கோங்க. அந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரில் வந்து ஒருத்தர் தான் வேலை பார்ப்பாங்க, ஒய்ஃபு நோயாளியாக இருப்பாங்க, அவங்களுக்கு சில மருத்துவ உதவிகள்லாம் அவங்க சம்பாதிக்கிறது கஷ்டப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது சனி. இப்போ சனி அப்படின்னு பார்க்கும்போது முதியவர்கள், உழைப்பாளர்கள், இது 2 தான் சனிக்கு முக்கியமான அடையாளம். ஒரு நாட்டில் உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ், அது மாதிரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ், இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா என்ன தான் வசதி இருந்தால் கூட வயதானவர்கள் சில பேர் நோயால் பாதிக்கப்படுவாங்க. கடுமையான உழைப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு மருத்துவ செலவு வந்ததுன்னா இந்த சம்பளம்லாம் போதுமானதாக இல்லாமல் வட்டிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அதாவது உடல் உழைப்பை அதிகமாக செலுத்தி கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ பாதிப்பு வந்தால், உடல் நலம் பாதிப்பு வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் மருத்துவ உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு தேவையான வந்து அனைத்து மருத்துவத்தையும் ஒருத்தரே செஞ்சு கொடுக்கறது கஷ்டம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா மருத்துவ செலவும் குறையும், ஒரு மனநிறைவும் வரும்ல. அந்த மாதிரி சில மருத்துவ செலவுகள் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் வயசான முதியவர்கள் இருக்காங்கல்ல, இன்னும் சொல்லப்போனால் பல பேர் ஆதரவற்ற முதியவர்கள்லாம் இருப்பாங்க. பிள்ளைகள் இருந்து கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காப்பகத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களால் முடிஞ்சதுன்னா ஒருத்தருக்கு செஞ்சு கொடுங்க. இல்லாட்டியே ஒரு வேலைக்கு தேவையான மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த சனி கேது இது வந்து என்ன பண்ணணும்னா எப்போதுமே மனிதனுக்கு விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. பொதுவாக கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது வந்து ஒரு மைனஸாக தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதை தீர்ப்பதற்கான பரிகாரமாக நம்ம இதை எடுத்துக்கலாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ சூரியன் முதல் சனி வரை இந்த 7 கிரகங்களோட கேது சேர்ந்திருந்தால் என்னென்ன பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக அதற்குரிய மருத்துவம், அந்தந்த தரப்புக்குரிய மருத்துவத்துக்கு நம்மளால் தேவையான உதவிகளை செய்யும்போது அது உங்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் ஒரு மனநிறைவு கொடுக்கும். அவர்கள்ட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், ஒரு நன்றி இருக்குல்ல, இது வந்து இந்த கேதுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் தன்மையெல்லாம் குறைச்சி மனநிறைவை கொடுக்கும். இதுதான் உண்மையான பரிகாரம். முடிந்தவர்களாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்களால் தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.